மாயமலைக்குள் மறைந்த கிராமம். மலை அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம். பெயர் மரந்தூர். அந்த கிராமம் முக்கால் பக்கம் அடர்ந்த காடு, மலை, நதி ஆகியவற்றால் சூழப்பட்டிருந்தது. வெளியுலகத்தோடு பெரிய தொடர்பில்லை. ஆனால் அங்குள்ள மக்கள் அமைதியாகவும் உழைப்பாகவும் வாழ்ந்தனர். அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். பெயர் ஆதி. 19 வயதான அவன் தந்தையை சிறு வயதிலேயே இழந்தான். தாயுடன் சிறிய வயலில் உழைத்து வாழ்க்கை நடத்துவான். ஆனால் ஆதி ஒருபோதும் மற்றவரைப் போல இல்லை. அவன் எப்போதும் வானத்தை பார்த்து கொண்டிருப்பான். மலை உச்சியில் ஏதோ பிரகாசம் தெரிந்தால் அதை கவனித்து நின்று விடுவான். ஒரு நாள் இரவில் மழை பெய்து கொண்டிருந்தது. ஆதி கிணற்று அருகே தண்ணீர் எடுக்கச் சென்றான். திடீரென்று மின்னல் ஒளியில் ஒரு நிழல் கண்ணில் பட்டது. காட்டு வழியில் ஒரு ஒளிவட்டம், அதற்குள் ஒரு சிறிய மாயக் கல்லு போல பிரகாசித்தது. அவன் அச்சமில்லாமல் அங்கு சென்றான். கல்லை எட்டி பார்த்தபோது அது உயிர் போல வெப்பம் தரும் ஒரு ஒளிக்கல். அதில் எழுதியிருந்தது: மந்திரமலை விழித்தது, தேர்ந்தெடுக்கப்பட்டவன், உன் பயணம் தொடங்குகிறது. மாயக்கல் மற்றும் மரந்தூரின் ரகசியம். அடுத்த நாள் காலை ஆதி அந்த கல்லை தாயிடம் காட்டினான். அவள் பயந்து விட்டாள். இதை எரிந்துவிடு பிள்ளா, இது நல்லது இல்ல. நம்ம ஊரில் மந்திரமலை பற்றி கேள்வி இருக்கே, அந்த மலைக்குள்ளே யாரும் போகக்கூடாது. பழைய மந்திரவாதி அங்கு பூட்டி வைத்த மாயம் இன்னும் உயிரோடு இருக்குது. ஆதிக்கு ஆர்வம் மேலும் பெருகியது. இரவெல்லாம் தூங்க முடியவில்லை. அவனுக்கு கல்லிலிருந்து மெதுவாக ஒரு குரல் கேட்டது போல இருந்தது: ஆதி, மலை உச்சிக்குச் செல், உண்மையை அறி. அடுத்த நாள் காலை அவன் தாயிடம், நான் மலைக்குச் சென்று சில மூலிகைச் செடிகள் தேடிக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு சிறிய பையில் உணவும் தண்ணீரும் எடுத்து பயணத்தை தொடங்கினான். மலை அடிவாரத்தை அடைந்ததும் வழி தெரியவில்லை. எல்லாம் பனியால் மூடப்பட்டது. ஆனால் கல் அவன் கையில் மெல்ல ஒளிவிட்டது. அதே ஒளி வழியை காட்டியது. சில மணி நேரம் நடந்த பின் அவன் ஒரு புதரை கடந்ததும் திடீரென்று உலகமே மாறிவிட்டது போல தோன்றியது. மரங்கள் பேசின, காற்று இசை போல் வீசியது, பறவைகள் மனித குரலில் பாடின. அவன் வியப்புடன் நின்றபோது ஒரு சிறிய வானவிலங்கு பெண் தோன்றினாள். அவள் சொன்னாள்: நீ மனிதனா? இங்கு யாரும் வர முடியாது. மாயமலை நுழைவாயில் இது. ஆதி கல்லை காட்டினான். அவள் அதை கண்டதும் மௌனமாய் போனாள். அது மந்திரராஜன் அறிவாழ்கல். நீதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்கிறார்கள். அவள் ஆதியை மாயமலை மையம் என்று அழைக்கப்படும் இடத்துக்கு கொண்டு சென்றாள். அங்கு ஒரு பழைய மந்திர நூல் மிதந்து கொண்டிருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது: மந்திரமலை தன் உறக்கத்தில் இருந்து விடிக்கும் போது வெளிச்சம் தரும் கல் வழிகாட்டும். இருள் மந்திரம் உலகை மூடும் போது ஒளியின் வாரிசு மட்டுமே அதை முடிக்க முடியும். அதாவது, உலகை இருளில் மூழ்கடிக்கப் போகும் ஒரு பழைய மந்திரவாதி மீண்டும் உயர்த்தெழுவான். அதை தடுக்க ஒளியின் வாரிசு ஒருவனே முடியும். அந்த ஒளியின் வாரிசுதான் ஆதி. அதே நேரத்தில் மலைக்குள் ஆழ்ந்த குகையில் பழைய மந்திரவாதி தாருக் உயர்த்தெழுந்தான். அவன் நூற்றாண்டுகளுக்கு முன்பு மந்திரமலைக்குள் சிறையிடப்பட்டிருந்தான். இப்போது மீண்டும் இருளை பரப்ப நேரம் வந்துவிட்டது என்று அவன் கர்ஜித்தான். மரந்தூர் கிராமத்திலே மெல்ல காற்று கருப்பாக மாறியது. மரங்கள் வாடத் தொடங்கின. மக்கள் பயந்தனர். ஆதி இப்போது மாயவனத்தில் மந்திர பயிற்சி பெறத் தொடங்கினான். கல் அவனுக்கு புதிய சக்திகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. காற்றை இயக்குவது, வெளிச்சத்தை கையால் உருவாக்குவது போன்றவை. 1 மாத பயிற்சிக்கு பிறகு தாருக் மந்திரமலை உச்சியில் தனது இருள் மாயத்தை செலுத்தத் தொடங்கினான். மின்னல், தீ, காற்று எல்லாமே அவனது கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆதி அந்த உச்சியை அடைந்தான். இருவரும் மோதினர். தாருக் சொன்னான்: நீ எனக்கு சமமானவன் இல்லை சிறுவா. ஆதி சிரித்தான்: ஒளியை எப்போதும் ஒரு சிறிய தீப்பொறி தொடங்கும். அவன் கல்லை வானில் தூக்கி வீசினான். அது பிரகாசமான ஒளியாய் மலை முழுவதையும் மூடியது. தாருக் அந்த ஒளியில் கரைந்து போனான். மந்திரமலை மீண்டும் அமைதியடைந்தது.